ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பானை கழுகுற முயற்சியில் இறங்கியாச்சு. இந்த பானை வாங்கினதுலேருந்து ஒரு 2 டைம் தான் கழுகியிருக்கேன். அதுவும் சும்மா அலசி ஊற்றிட்டு தான் வந்து தண்ணி ஊற்றிட்டே இருப்பேன் எப்போவுமே. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா லெமன் எல்லாம் போட்டு தேய்ச்சி கழுகலாம் அப்படிங்கிற முயற்சியில் தான் இறங்கிட்டேன். ஏன் நான் லெமன் போட்டு கழுகுறேன் அப்படிங்கிறத வீடியோ கடைசியில் சொல்கிறேன். குட்டியாக ஒரு லெமன் எடுத்து அது நல்லா புழிஞ்சிட்டு அந்த லெமன் தோலையை வச்சு பானை முழுவதும் இப்படி நல்லா தேய்ச்சி கழுகிட்டேன். பானை மூடியிலுமே வந்து இந்த லெமன் தோலை போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுகி எடுத்தாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்படி கழுகுனா. இந்த மாதிரி கழுகி தண்ணி ஊற்றி வைக்கும்போது பானை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அந்த தண்ணியுமே வந்து குடிக்கிறதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த மாதிரி கழுகுனா பானைக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஒரு இடத்துல தண்ணி எல்லாம் ஊத்தி செட் பண்ணி வச்சாச்சு. வெயில் காலங்கள்ல நிறைய வீடுகள்ல இந்த மாதிரி பானை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி மெத்தட்ல கழுகி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு லிக்விட் எல்லாம் போட்டு கழுகாதீங்க. ஏன் போட வேண்டாம் அப்படிங்கறது வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா. இந்த சட்டியில வந்து நான் லிக்விட் போட்டு கழுகிட்டு இருக்கேன் பாருங்க. கழுகி முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த சட்டியில பாத்தீங்கன்னா இப்படி பின்னாடி நொர வந்துகிட்டே இருக்கு. இதுல வந்து வெடிப்பு இருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. வெடிப்பு இருந்தா இப்படி வருமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஒரு நாள் பாத்திரம் கழுகும் போது இதை மாதிரி கழுகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நொரையா வந்துகிட்டே இருந்துச்சு. நான் கழுகுனது சரியில்லையோ என்னமோன்னு திருப்பி கழுகிட்டே இருந்தேன். திருப்பி இதே மாதிரி தான் வந்துட்டே இருந்துச்சு. அதனாலதான் தண்ணி குடிக்கிற பானையை இந்த மாதிரி கழுகாம நான் லெமன் எல்லாம் போட்டு கழுகுனேன். எதுக்கு வம்பு? தண்ணியோட சேர்ந்து இந்த லிக்விட் எல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளதான் போகும். நம்ம வயிற்றுக்கும் நல்லது கிடையாது, உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால இந்த மாதிரி மெத்தட்ல கழுகுனேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.